ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சமையல் உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். சிம்பிளான சமையல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது தேவையான பொருட்கள் என்னென்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போட்டுக்கங்க, பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் போட்டுங்க. நான் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை 3ஐயும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. இதைத்தான் இப்போ செய்ய போகிறோம். அரிசி தேவரம்பருப்பு 2ஐயும் ஊற வச்சுங்க. தேவரம்பருப்பு வேண்டாம் அப்படின்னா வெறும் அரிசி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு போடும்போது மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதாக இருப்போம், தீஞ்சு வர போகுது, நல்லா இருக்காது. இதில் வேறு தண்ணி இருக்குது. போட்டாச்சு. போட்ட உடனே வந்து 10 பச்சை மிளகாய் போட்டுருவோம். இது கொஞ்சம் வணங்கட்டு ஒரு 10 செகண்டு. இப்போ ஒரு 10 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் தீண்டி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இது ஒரு 20 செகண்டு. இப்போ ஒரு 20 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இல்லைன்னா மிக்ஸி அரையாது. இது ஒரு 30 செகண்டு. ஃப்ரெண்ட்ஸ், 30 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி கொட்டிக்கலாம். இப்போ தக்காளி கொட்டினோன்னையுமே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இவ்வளோ போடுறேன் நான். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், நல்லா கிளறி ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சரிங்களா? குக்கர் மூடி கூட வச்சு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம்னு சொல்லிவிட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டேன். லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இது கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு மூடிடலாங்க. உப்பு பார்த்துக்கலாம் கடைசியாக. ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக தான் சமைக்கிறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தங்கச்சிகளாம் வந்து நிறைய பேர் அந்த அண்ணா சமையல் வீடியோ போடுங்க, குக்கிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். நான் சமையல் முன்னாடி சொல்கிறேன் பாருங்கள். நான் செஞ்சுட்டு அதையும் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்குது. உப்பு பார்த்துட்டேன், உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். இதுதான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அரிசி ஃபுல்லாக கொட்டிட்டேன். இப்போ தீயை அதிகமாக வச்சுருக்கேன். இது கொதிக்கும்போது நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன். கொத்தமல்லி தழை இல்லை, இருந்தால் நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் தூவிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. விசில் ஒரு 3 விசில் வரட்டும். அப்புறம் சாப்பாடு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் டைம் ஆகிருந்தான் எடுக்கிறதுக்கே. இப்போ 9:30 ஆகி போச்சு. எடுத்து அப்புறம் 10 மணி ஆயிரும். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? சிம்பிள் சமையல், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வந்துருச்சு. இன்னும் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, நான் 2 விசில் விட்டுருவோம்.